நம்ம பூமியை வெளியிருந்து பாக்குறப்போ எவ்வளவு அழகா அமைதியா இருக்குல்ல. பட் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அழகு அதிகமா இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்குங்கிற மாதிரி நம்ம தலைக்கு மேல ஒரு வார் ஜோனே ரெடி ஆகிட்டு இருக்கு. உடனே அது ஏலியன்ஸ் எல்லாம் நினைக்காதீங்க, ஸ்பேஸ்ல நம்ம போட்ட குப்பையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆஸ்ட்ரோனட் இதை ஸ்பேஸ் ஜங்க்னு சொல்றாங்க. சாதாரணமா ஒரு புல்லட்டோட ஸ்பீடை விட ஸ்பேஸ்ல இருக்க வேஸ்ட் 10 மடங்கு வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பெரிய பெரிய ராக்கெட் பார்ட்ஸை கூட விடுங்க, ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷனையே தொலை போட வாய்ப்பு இருக்கு. சயின்டிஸ்ட் கெஸ்லர் சிண்ட்ரோம்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, ஸ்பேஸ்ல ஒரு செட் ஆஃப் வேஸ்ட் ஒரு சேட்டலைட்டை மோதும் போது அது உடைஞ்சு இன்னும் நிறைய குப்பை ஆகுது. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு செயின் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பூமியை சுத்தி ஒரு ட்ராஷ் கிளவுட் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யாருமே ஸ்பேஸ்க்கு போக முடியாது. அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்ட்ரோனட் சொல்லிச்ச அவங்களோட ஹேண்ட் கிளவுஸ், அவங்க யூஸ் பண்ண சில திங்ஸ் அண்ட் 1960ல இருந்து இப்போ வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்க எல்லா சேட்டலைட்ஸும். கரண்டா பாத்தீங்கன்னா எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சதால டிராபிக் இன்னமும் டைட் ஆகிட்டே தான் போகுது ஸ்பேஸ்ல. எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம தலைக்கு மேல, அதாவது ஸ்பேஸ்ல 9000 டன்ஸ்க்கு மேல வேஸ்ட் இருக்கு. நினைச்சு பாருங்க, பூமியில தான் அதிகமா குப்பை இருக்குன்னு பார்த்தா ஸ்பேஸ்ல அதை விட அதிகமா இருக்கு. சோ இதை கிளீன் பண்றதுக்கு ஜப்பான் அண்ட் யூகே ஒரு பெரிய மேக்னெட் அண்ட் ஸ்பேஸ் நெட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம பூமியை மட்டும் இல்ல, ஸ்பேஸையும் சுத்தமா வச்சிருந்தாதான் நம்மளுடைய ஃபியூச்சர் செக்யூரா இருக்கும். சோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.